உலக செஸ் சாம்பியன் குகேஷ் பலவீனமான வீரர் என மீண்டும் வம்பிழுத்திருக்கிறார் நார்வேயின் மேக்னஸ் கால்சன். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் சிங்கப்பூரில் நடைபெற்ற கிளாசிக்கல் உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் நடப்பு சாம்பியனான டிங் லிரேனை வீழ்த்தினார் தமிழ்நாட்டை சேர்ந்த 18 வயதான குகேஷ். இதன் மூலமாக இளம் வயதில் உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றவர் என்ற பெருமையையும் பெற்றார். நிலையில் கடந்த மாதம் தொடக்கத்தில் நார்வேயில் நடைபெற்ற செஸ் தொடரின் போது குகேஷின் ஆட்டத்திறன் பற்றி கால்சன் கடுமையாக விமர்சித்திருந்தார். ஆனால் அந்த தொடரில் உலகின் நம்பர் 1 வீரரான கால்சனை வீழ்த்தி அதிர்ச்சியளித்தார் குகேஷ். குகேஷிடம் முதல் முறையாக தோல்வியடைந்த கால்சன் விரக்தியில் டேபிளை குத்தி தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தினார். நிலையில் ராபிட் மற்றும் பிளிட்ஸ் முறையில் விளையாடப்படக்கூடிய கிராண்ட் செஸ் டூர் குரோஷியாவில் தொடங்கியுள்ளது. இங்கும் குகேஷ் மீதான வன்மத்தை கக்கியுள்ளார் கால்சன். விரைவாக விளையாடக்கூடிய ராபிட் மற்றும் பிளிட்ஸ் போட்டிகளில் சாதிக்கக்கூடிய அளவுக்கு குகேஷ் எதுவும் செய்யவில்லை என்று கூறியுள்ளார் கால்சன். முன்னதாக வீரர்கள் அறிமுகம் செய்யப்பட்ட நிகழ்வில் முன்னதாகவே வந்துவிட்ட கால்சனிடம் பல சிறுவர்கள் ஆட்டோகிராஃப் வாங்கிக் கொண்டிருந்தனர். சற்று நேரத்தில் அவரது அருகே வந்து அமர்ந்த குகேஷிடம் ஒரு ஏளனத்தோடு கைகுலுக்கினார் கால்சன். குரோஷியாவில் நடைபெறக்கூடிய இந்த செஸ் தொடரில் கால்சனும் குகேஷும் 3 முறை நேருக்கு நேர் சந்திக்கவிருக்கின்றனர். 33 வயது உலகின் நம்பர் 1 வீரரா, 18 வயது இளம் உலக சாம்பியனா, யார் வெற்றி பெறுவார்கள் என்று செஸ் உலகம் ஆவலுடன் காத்திருக்கிறது.